ஹாய், இன்னைக்கு டே 11ஓட பீகாக் டிசைன். இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் மாடலாக பார்க்க போகிறோம். ஓகே, அட்வான்ஸ் மாடலில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பீகாக் டிசைன் நம்ம பேசிக்கில் கிரேட் 10 கிளாஸில் பார்த்தோம். C+S வச்சு போடுற மாதிரி எந்த பக்கம் போட்டாலும் இல்லை, S+C. ஓகே, எந்த பக்கம் வேணாலும் வரும், போட்டாலும் நமக்கு அந்த பீகாக்கோட டிசைன் நம்மளுக்கு வந்துருங்கிறத பார்த்தாச்சு. இப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதோட கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் பீகாக் பார்க்க போகிறோம். இப்போது சேம் ஆஃப் சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஓகே, ஆஃப் சர்க்கிளில் கொஞ்சம் இந்த மாதிரி போய் நம்ம ஜாயின் பண்ணிடாமல் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதிலிருந்து எஸ் போடுங்க. எஸ் போட்டுக்கோங்க. நம்ம எஸ் இப்படி தானே போடுவோம். ஸோ இந்த அளவுக்கு எஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம ஒரு பேசிக் லீஃப் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த இடத்த என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி கொண்டு வந்து இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்த சி ஷேப்பில் கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பீகாக்குக்கு மவுத் போட்டுக்கலாம். ஓகேவா? மவுத் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம ஐ ட்ரா பண்ண போகிறோம். போன கிளாஸில் ஒரு ஐ பேட்டர்ன் பார்த்தோம் இல்லையா? இந்த கிளாஸில் சேம் ஐ பேட்டர்ன், பட் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். கண்ணு மட்டும் இப்படி வரும். ஓகேவா? போட்டாச்சா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல 2 லைன் கொடுத்து இந்த வால்கிட்ட ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரில் கொடுத்து, ஸ்ட்ரில் போய் உள்ளே ஜாயிண்ட் ஆகக்கூடாது, இந்த ஆஃபில் கொடுத்து இந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த டிசைன் நம்ம ஃப்ளவர் டிசைனில் பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ளவர் வரைப்போம். லோட்டஸோட பேசிக் அந்த மொட்டு பார்த்தோம் இல்லையா? அந்த டிசைன் மட்டும் வரைப்போம். ஓகே, வரைஞ்சாச்சா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துலேருந்து 2 லைன் கொடுத்து மொட்டு வரைப்போம். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து ஒரு லைன் கொடுத்து நம்ம லோட்டஸோட அந்த மொட்டு பகுதி மட்டும், ஓகேவா? அந்த மாதிரி நிறைய பெட்டல்ஸ் போடணும் அவசியம் இல்லை, அந்த மொட்டு பகுதி மட்டும் வரைஞ்சிக்கணும். ஓகேவா? இந்த ரிமைனிங் இருக்கிற இடத்துலலாம் பேசிக் லீஃப் போட்டு நம்ம கவர் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து சேம் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரில் போட்டு இந்த இடத்தோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல லைன் போட்டு டபுள் லைன் போட்டு லோட்டஸோட 2 பெட்டல் இருக்கிற மாதிரி மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, சேம் அதே இங்கே 2 லைன் போட்டு லோட்டஸோட பண்ணிட்டேன். இங்கேருந்து இப்படி கிராஸ்டில் வரணும். ஓகேவா? ரெண்டு லைனு, இங்கேருந்து ஒரு லீஃப் மட்டும், இந்த பாதி மட்டும் கொடுத்தா போதும். ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு சர்க்கிள் கொடுத்து இதோட ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா? ஜாயின் பண்ணிக்கணும். இதெல்லாம் எந்த மாதிரி டிசைனில் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிக்கலாம், ஹம்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை டிசைன் போட்டுக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்த ஃபுல்லாக போல்டு பண்ணிடுங்க. ஓகே, இப்படி போல்டு பண்ணிடுங்க. பார்டர் கொடுப்போம் இல்லையா? அதே மாதிரி பார்டர் கொடுத்து
இந்த இடத்த ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக ஹம்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா 2 சர்க்கிள் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஃபினிஷ் ஆகிடுச்சா? இப்போ இதெல்லாம் எந்த மாதிரி இடத்துல வரும் அப்படின்னா ஸ்டார்ட் அப் டிசைனில் வரும். ஸ்டார்ட் அப் டிசைன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஹேண்டோட இந்த இடத்துல இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம போட்டால் அழகாக இருக்கும். ஓகே, இப்படி ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. இந்த லைன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா பீகாக் வந்து அதில் உட்காந்துருக்கிற மாதிரி வந்துடும். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு டிசைன் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சிம்பிள் ஒரு பீகாக் பார்க்கலாம். ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க, இது சர்க்கிளாகவே போட்டுக்கோங்க. ஓகே, சர்க்கிள் போட்டாச்சா? இப்போ நடுவில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க, குட்டி சர்க்கிள். ஓகே, இப்போ இதில் ஒரு பெரிய டாட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த லைன்ஸை ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணிக்கோங்க, லைனாக போட்டு மெர்ஜ் பண்ணிக்கோங்க. 2 சர்க்கிளையும் மெர்ஜ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது ஃபுல்லாக கலரிங் கொடுத்துக்கலாம். ஓகேவா, கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்த இப்படி ஃபஸ்ட்டு ஒரு பெருசாக ஒரு பெட்டல் மாதிரி போட்டு அதை ஷேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை விட குட்டி பெட்டல் போட்டு ஷேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இருந்து இங்கேருந்து இதுக்கு கொஞ்சம் இங்கேருந்து ஒரு பேசிக் லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துலையும் ஓகே, இப்போ இந்த இடத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து எஸ்ஏஃபுக்கு கொண்டு வந்து இப்படி ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு லைன் கொடுத்து இதோட எண்டுலேருந்து ஒரு லைன் கொடுத்து ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி மெர்ஜ் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கேருந்து உள்ளேருந்து ரெண்டுக்கும் நடுவில் உள்ளேருந்து கொண்டு வந்து ஒரு டாட் வச்சுக்கோங்க. சேம் அதே மாதிரி உள்ளேருந்து கொண்டு வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகி மேலே வரைக்கும் கொண்டு வந்து ஒரு டாட் வச்சுக்கலாம். ஓகே, ஃபினிஷ்டா? இப்போது இந்த இடத்துல நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஃபுல் கலரிங் கொடுத்து ஃபில் பண்ணணும். டபுள் லைன் கொடுத்துட்டு இந்த இடத்த ஃபுல்லாக ஃபுல் கலரிங் கொடுத்துடணும். ஓகேவா, இது வந்து இந்த அரேபியன் மெகந்தி, மொராக்கன் மெகந்தி இதில் வந்து வரும். ஓகேவா, ஸ்டாப் பண்ணிவிட்டு நமக்கு வந்து மெகந்தியோட டைப்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். மெகந்தியோட டைப்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஓகே, ஏன்னா கஸ்டமர் வந்து எனக்கு அரபிக் ஸ்டைலில் போடுங்க, இல்லை பாகிஸ்தானி ஸ்டைலில் போடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்நேரம் இந்த பாகிஸ்தானி ஸ்டைல்னால் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னா நம்மளால் டிசைன் வந்து போட முடியாது. அந்நேரம் உட்காந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிவிட்டு உட்காந்துருக்க முடியாது. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லித்தரேன். ஓகே, இந்த மாதிரி ஃபில்லப் கொடுத்து இந்த டிசைனை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒரு டிசைன் பார்ப்போம். ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுவும் அதே மாதிரி ஸ்டார்ட் அப் டிசைனுக்கு தான் வரும். ஓகே, இந்த பீகாக்கும் நம்மளுக்கு ஸ்டார்ட் அப் டிசைனில் வரும். ஓகேவா,
இது எப்படி போடணுங்கிறதையும் சொல்கிறேன். இதில் வந்து 2 சி கர்வ் கொடுத்துக்கோங்க. ஒன்று இப்படி கிராஸாகவும் இன்னொன்று வந்து இப்படி கிராஸாகவும் கொடுத்துக்கோங்க. இது இம்பார்ட்டனாக ஸ்டார்ட் அப் டிசைனில் தான் வரும். ஓகே, உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கிளாஸில் அடுத்தடுத்து வர கிளாஸில் ஸ்டார்ட் அப் டிசைன்னா என்னன்னு சொல்கிறேன். ஓகே, இது வந்துருச்சா? இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு வந்து பீகாக் டிசைன் வந்து ஸ்டார்ட் அப் ஆகும். அவ்வளோதான். ஓகே, இப்போ இதே மாதிரி இந்த சைடு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து இங்கே பீகாக்கோட மவுத் வரும். ஓகே, போட்டுக்கலாம். ஐ வந்து உங்களோட விஷஸ் எப்படி போடணுமோ நான் 2 மெத்தடில் சொல்லி கொடுத்தேன். 2 மெத்தடில் எந்த மெத்தட் போட்டாலும் ஓகே. இல்லை நார்மலாக அப்படி போட்டு இப்படி ஒரு டாட்டல் வச்சாலும் ஓகே. பார்க்குறதுக்கு உங்களுக்கு எந்த இடத்துல எந்த பீகாக்கு எந்த ஐ சூட்டபிள் ஆகுமோ அது மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடம் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ண போகிறோம். டிசைன் வந்து இந்த லைட் லைன் போட்டுக்கணும். ஓகே, டிசைன் வந்து இந்த மாதிரி லைட்டாக டாட்டர் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதுலேருந்து டிசைன் வெளியே போகக்கூடாது. உங்களுக்கு வந்து ஹேண்டு வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னா இதை விட டிசைன் வெளியே வந்து போகக்கூடாது. போட்டுட்டு இதை ஃபுல்லாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபில்லப் பண்ணிக்கலாம். இதுவும் நம்மளுக்கு ஸ்டார்ட் அப் டிசைனில் வரும். இப்போ இந்த சென்டர் பாயிண்டில் நம்ம வி ஷேப் டிசைன் கொடுத்து இதையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இடத்துல இதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு அம்ப்ரெல்லாவும் கொடுத்துக்கலாம். ஓகே, அம்ப்ரெல்லா கொடுப்போம் இல்லையா, 2 லைன் கொடுத்து அம்ப்ரெல்லாவும் கொடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி வி ஷேப்பில் டிசைன் கொடுத்து இங்கே ஏதாவது ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? பீகாக் வந்து பீகாக்கோட பேசிக் இவ்வளோதான். இதில் தான் நம்மளுக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து நம்மளாம் க்ரியேட் பண்ணி போடுறதுல தான் இருக்குது. இவ்வளோதான் மொத்தம் பீகாக் வரும். இதையே நம்ம வந்து டிசைன்ஸ் உள்ளே கொடுக்குற பேட்டர்னை வந்து மாற்றி மாற்றி போட்டு நம்மளோட பீகாக் டிசைன்ஸாக மாற்றிக்கலாம். ஆல்ரெடி 10th கிளாஸில் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, 10th கிளாஸில் நம்ம பார்த்தோம் பீகாக்கோட பேசிக்கு. ஸோ பீகாக்கோட பேசிக் இவ்வளோ தான் வரும். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்ம ஃப்ளவர் லோட்டஸ்லாம் வச்சு நம்ம போடுறது. இது வந்து மொராக்கன் ஸ்டைலில் அரபிக் ஸ்டைலில் வரும். இது வந்து ஸ்டார்ட் அப் டிசைன். இதுவும் ஸ்டார்ட் அப்பில் வரும், இதுவும் ஸ்டார்ட் அப் டிசைனில் வரும். ஓகேவா?